அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பொதக்குடி அசோசியேஷன் தலைவர் அப்துல் ஷுக்கூர் பேசுகிறேன். யுஏஇ பொதக்குடி அசோசியேஷன் சார்பாக கொண்டாட இருக்கும் 25வது ஆண்டு கொண்டாட்டத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டாட துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அப்துல் மாலிக், பொதக்குடி சிங்கப்பூர் அசோசியேஷன் துணைத் தலைவர். பொதக்குடி யுஏஇ ஜமாத் சில்வர் ஜூப்ளி விழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றார்கள். இந்த 25ஆம் ஆண்டு விழா சிறப்பிக்க நான் அந்த வல்ல இறைவனிடம் வேண்டுகின்றேன், மனதார வாழ்த்துகின்றேன். பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி பொதக்குடியிலே உருவாவதற்கு முக்கிய காரணம் பொதக்குடி யுஏஇ ஜமாத்துடைய முன்னாள் தலைவர் அருமை சகோதரர் சாகுல், இந்நாள் தலைவர் வஜ்ஹுதீன் மற்றும் மல்ஹர், இஸ்மாயில் போன்ற பல நண்பர்கள் ஒன்றிணைந்து எங்களிடம், குறிப்பாக என்னிடம் தெரிவிக்கும் பொழுது, பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி ஒரு கனவு, அந்த கனவை நினைவாக்கிட அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள், பொருளாதார உதவி அளித்தார்கள். இன்று பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி 5 ஆண்டுகளை கடந்து ஒரு மரமாக பலருக்கு அரசாங்க வேலைகளை வாங்குவதற்கு உதவி கொண்டிருக்கிறது என்றால் அந்த விதையை விதைத்தவர்கள் பொதக்குடி யுஏஇ ஜமாத் நண்பர்கள். முதலிலே அவர்களுக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களிலும் இன்னும் பல திட்டங்களை பொதக்குடிக்கு செய்ய வேண்டும். பல சிறப்பான திட்டங்களை ஏற்கனவே செய்துள்ளார்கள். அதைவிட இன்னும் பல சிறப்பான திட்டங்களையும் நல்வாழ்விற்குரிய நற்காரியங்களையும் அவர்கள் செய்திட வேண்டும். மேலும் 50வது விழா, 100வது விழா என்று மேலும் மேலும் வெற்றி நடை போட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு துவா செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. யுஏஇ பொதக்குடி ஜமாத் 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூபிலி விழாவை கொண்டாட சீரும் சிறப்புமாக அமைய எல்லாம் அல்ல அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யுஏஇ பொதக்குடி ஜமாத் 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூபிலி விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட எல்லாம் அல்ல அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம். நல்வாழ்த்துக்கள். ஜமாத் பயணம் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான எல்லா மீட்டிங்லேயும் என்னோட பேர் வந்துடும். முக்கியமாக ஒரு 17 வருஷ நிர்வாகத்தில் கலந்துருக்க ஒரே ஆள்னா அண்ணன் நம்ம நிஜாமண்ணன் தான். அடுத்ததாக அண்ணன் நிஜாமண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். 25வது ஆண்டு யுஏஇ ஜமாத்தின் சிறப்பான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் இதுவரைக்கும் நடத்தினது இல்லை, பார்த்ததும் இல்லை. முதலாக இதை சிறப்பாக நடத்தி வச்ச தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நம்ம ஜமாத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யுஏஇ ஜமாத்துடைய பெயர் 25 ஆண்டுகாலம் இருக்குது, இதுவரைக்கும் இருக்குது என்றால் அதுக்கு முக்கிய பங்கு என்னுடைய செயல் இருக்குது. அதுக்கு அல்லாஹ்வுடைய நான் பிரார்த்திக்கின்றேன். இந்த யுஏஇ ஜமாத் ஏற்பட முக்கிய காரணமாக இருந்தது என்னுடைய நண்பர்கள் தான். அதில் பெரும் பங்கு என் அன்வருதீனுடைய பங்கு. அவருடைய யோசனை எல்லாம் ஃபியூச்சர் பிளானாக இருக்கும். எப்போதுமே ஒருவருடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்னா அவனுடைய யோசனையை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். அதை கேட்டு தான் நாங்களும் இருந்தேன் இவ்வளோ நாளாக. அல்ஹம்துலில்லாஹ். எனக்காக என்னுடைய செயலை ஆற்றுறப்போ எனக்கு பெரும் பங்காற்றிய என்னுடைய ஜமாத் தலைவர்கள் SM ஜெயினுல்லாஹ்வுதீன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீ செய்கிற, அவர் தலைவராக இருப்பார், எல்லா செயலும் நான் செய்வேன். அப்புறமா தான் அன்வருதீன் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு கிளைகள் மூலம் நாங்கள் அவங்க கூட போய் பேசி, நீங்கள் தனியாக செயல்பட வேண்டாம், பொதக்குடி ஜமாத்தோட ஒன்றா சேருங்க அப்படின்றப்போ அண்ணன் பஷீர் அண்ணன் அவர்களை நாங்கள் ஒன்றாக சேர்த்தோம். அப்போ
சரிதானே? அப்பையிலேருந்து நம்ம எம்என் ஹாஜா மேரி, நவாப், டிஎன்ஏ நவாப், மைசெல்ஃப், அப்புறம் அனுவர்தீன், நாங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஊராக வசூல் பண்ண போவோம். இந்த ஜமாத்துக்காண்டி, யுஏஇ ஜமாத்துக்காண்டி வசூல் பண்ணுறப்போ ஈவன் 15 ரூபா கூட 15 திரகம் வரைக்கும் நாங்கள் வாங்கியிருக்கின்றோம். வெறும் 15 திரகம் அப்போ கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய பணமாக தெரிஞ்சது. வசதி நல்லா ஜாப்பில் உள்ளவங்க நிறையா கொடுப்பாங்க. ஆனால் கபூர் மச்சான் மாதிரி 500 ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு 10 லிஸ்ட்டு போட்டுக்க வேண்டாம். எப்போதும் அவங்கள்ட்டேருந்து கரெக்டாக எனக்கு பணம் வந்துடும். அப்புறம் என் கூட அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்துச்சு. நம்ம எஸ்எம் ஜாகிர் ஹுசேன் இருக்கார், அவருடைய பங்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது ஹபீப் ரஹ்மான், அவர் என் கூட வருவார். அடுத்தது வெள்ளையப்பா, அவங்க போன பிற்பாடு அடுத்தது சஹாவுதீன், சிராஜுதீன், ரபீக் அகமது, வஜீவுதீன், வாயித் அலி, இவங்கெல்லாம் வந்து என் கூட சேர்ந்து இந்த வசூலுக்கு நாங்கள் போவோம். ஒவ்வொரு நாளும் நோம்புக்காண்டி அண்ணனை கிட்ட போய் போகாத நாளே கிடையாது. யாரையும் நாங்கள் பார்க்காத ஆள் கிடையாது. டோர் டு டோர் தட்டுவோம். ஒவ்வொரு வீடாக போய் நாங்கள் ஒவ்வொரு ரூமாக போய் அங்கே போய் வசூல் பண்ணிவிட்டு 10 ரூபா கிடைச்சாலும் சரி போதும் அப்படிங்கிறத ஒரு வசூல் பண்ணுவோம். அந்த மாதிரி வளர்த்தது தான் இந்த யுஏஇ ஜமாத். அதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போ வந்து வெறும் எஸ்எம்எஸ் மட்டும்தான், வாட்ஸ்அப் கிடையாது. அந்த எஸ்எம்எஸ் மூலமாகவே நாங்கள் ஒரு கூட்டத்தை சேர்ப்போம். நம்ம பெருநாளைக்கு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் போடுவோம். அவங்களையெல்லாம் அழைச்சிட்டு போய் விருந்து உபசரிப்பு செய்கிறது. அதிலெல்லாம் நம்ம யுஏஇ ஜமாத்து பெரும் பங்காற்றிச்சு. அதாவது நான் இங்கே உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், பாக்கியெல்லாம் இதில் நம்ம பார்த்துட்டோம், அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே உள்ளவங்களுக்காண்டி நம்ம யுஏஇ ஜமாத்து என்ன செஞ்சுட்டுங்கிறத ஒன்று கூட நம்ம இதில் ஒன்று தான் நோம்புலையும் நம்ம இது காமிச்சாங்க. இவங்களோட இது முன்பு நடந்ததெல்லாம் பசீரனுக்கு தெரியும், என்னென்ன செஞ்சோம். எப்படி ஒரு வேன் எடுப்போம், அந்த வேனில் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிட்டு கொண்டு குஜராத்துக்கு போகிறது, ஒரு அலையனுக்கு போகிறது, அங்கே விருந்து உபசரிப்பு செய்கிறது, இதெல்லாம் நடந்தது நம்ம இங்கே உள்ள மக்களுக்காண்டி. அதுதான் சிங்கப்பூரில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க உள்ள உறுப்பினர்களுக்கு எல்லாருடைய ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேலும் நம்ம கொடுக்குறதுக்கு ஒன்றும் பத்தாது. நம்ம கம்மியாக தான் கெட் டுகெதர்ங்கிறது ஒரு வாட்டி தான் செய்கிறோம். சில நேரத்தில் இந்த பெருநாள்ல எல்லாம் அவங்க செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி நம்மளும் செய்வோம், முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறதே. எனக்கு வாய்ப்பளித்த யுஏஇ ஜமாத்துக்கு என்னுடைய சலாத்தினை சொல்லிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நமது 25வது வருட காலத்தில் பல நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். நம்ம டவுன் அப் எல்லாம் நடந்துகிட்டே வந்துக்கிட்டு இருக்குதுல்ல. இப்போ சகோதரர் நிஜாமின் பேசினப்போ எனக்கு ஒரு நினைப்பு வருது. ஒரு காலகட்டத்தில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருமே இல்லை, அவர் மட்டும் தனியாக நிற்கிறாரு. என்னன்னா இப்படி இருக்குது, எப்படி யாரும் வசூலுக்கு வர மாட்டாங்க இப்படிங்கிறப்ப வந்து நீ அதை பற்றி கவலைப்படாது, நீ புக்கு எடுத்துக்க, நீ மட்டும் போ, ஒன்னாட்டி என்ன முடியுதோ அதை மட்டும் செய்ய. நம்ம ஜமாத்தில் பணி வந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதை பண்ணணும். ஏன்னா இந்த அவர் பேசுகிறப்ப எனக்கு வந்து அவர் அந்த நேரத்தில் வந்து ஜமாத்தை வந்து சொல்லுவாங்கல்ல, வண்டி நின்று போன பிறகு பிரேக் டவுன் போய் இழுத்துட்டு போகிறவங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஜமாத் அந்த நேரத்தில் பிரேக் டவுன் ஆகிற சமயத்தில் வந்து அவர் வந்து அந்த புஷ் பண்ணி வந்து நம்ம ரோட்டில் நிப்பாட்டி நம்ம திருப்பி ஓட விட்டார். அதனால் இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். பழைய நினைவுகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட நிஜாமன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது ஜமாத்தின் மூத்த சகோதரர் அண்ணன் என்ஏஎம் அன்வர்தீன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 98 தான் எம்என் ரூமில் தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 6 பேர், ராஜ் முகமது, நிஜாமு, எம்எனு, அலியுல் ரமா, அக்பரு, ஜாகிரு, ராஜ் முகமது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு 82, 77 2 அசோசியேட் இருந்தாங்க. அவர் 3 மாதம் உழைத்திருப்போம். எம்எனு 3 மாதம் உழைத்து அதெல்லாம் சரி செய்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு கராத் பில்டிங் நினைக்கிறேன், தேராவில் வந்து அப்பா கடைக்கு பக்கத்தில் உள்ள கராத் பில்டிங்கு முத மைக் செட்டு இதை போல் ஆர்கனைஸ் பண்ணி வந்து மொத்தம் 150 பேர் அந்த டைமில் வந்தாங்க. இப்போயே வந்து 600-700 பேர் இந்த டயத்துலேயே 150 பேர் தான் வந்தாங்க. வந்து அல்ஹம்துலில்லாஹ் 4 வருஷம் ரன் ஆகிட்டு இருந்தது. பசீர் சொன்ன மாதிரி இடையில ஜமாத் தலைவர் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நிஜாம் மட்டும்தான் இருந்து ஒரே ஒரு நோட் புக்கை வச்சு அதை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. மாதிரி சில நிலைவுகள்லாம் அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். சில இதெல்லாம் விட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வர காலத்தில் இந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்த யுஏஇ ஜமாத்துகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.
நமது ஜமாத்தின் ஆலோசகர் அண்ணன் என்ஏஎம் அன்வர்தீன் அவர்களுக்கு ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது பொதக்குடி யுஏஇ ஜமாத்தின் மேலும் ஒரு மூத்த உறுப்பினர் அண்ணன் ரஃபீக் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். பொதக்குடி யுஏஇ ஜமாத் வெள்ளி விழா கொண்டாட வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 25 வருட வெள்ளி விழா என்பது நீண்ட நெடிய ஒரு பயணம். பின்னோக்கி திரும்பி பார்த்தால் பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு காலகட்டங்களில் நிர்வாகிகளாக இருந்த அனைவர்களும் சிறப்பாக செய்து முடித்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி வருங்காலங்களிலும் வரும் நிர்வாகிகள் தலைமுறையினர்கள் மீண்டும் சிறப்பாக செயல்பட, இதைவிட அதிக சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப நன்றிண்ணா, பழைய நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம ஜமாத்தோட மூத்த உறுப்பினர் ஆலோசகர் நைனா அண்ணனை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுக்குடி ஊருரை ஜமாத் அனைவர் நண்பர்களுக்கும் எனது இதயம் கிணிந்த சலாத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். நமது ஊரில் நல்ல திட்டங்களை பல திட்டங்களையும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான எல்லா உதவிகளும் நண்பர்களும் நம் ஊர் ஜமாத்தினர்களும் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஒரு சின்ன கருத்து என்னவென்றால், நம் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நம் இளைஞர்களுக்கு பல துறைகளில் திறமை பெற்றிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் துறையிலும் இன்ஜினியரிங் துறையிலும் நல்ல சிறப்பான கல்வியை அறிவை கொண்டு இங்கு வந்து நல்லதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவம் என்ற துறையை பொறுத்தவரையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் நம் ஊரில் இந்த ஒரு மருத்துவத்துறையில் கல்வி பெறாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அண்ணன் இங்கு அப்துல் கஃபூர் அண்ணன் அவர்களுடைய மகளை பல் மருத்துவராக படிக்க வைத்திருக்கிறார்கள். நான் என்னுடைய மகளை ஒரு ஃபார்மசிஸ்டாக படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். இதுபோல நம் ஊரில் உள்ள அனைத்து ஜமாத்தினர்களும் குடும்பத்தில் யாரையாவது ஒருவரை கல்வி அறிவில் சிறந்து விளங்குகின்ற மருத்துவத்துறைக்கு மருத்துவ சார்ந்த துறைகளுக்கு வர விருப்பப்படுகிற குழந்தைகளை ஊக்குவித்து நம்முடைய ஊர் மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் உதவியாக இருக்க இந்த மருத்துவ சார்ந்த துறைகளிலும் சிறந்து விளங்க ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று நான் கருதி இருந்தேன். இந்த வாய்ப்பளிப்பின் மூலமாக என்னுடைய கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக எங்களுடைய இந்நாள் தலைவரை பற்றி சொல்லிட்டா ரொம்ப ஒரு ஒரு பொறுப்புன்னு எடுத்துட்டா, ஒரு செயல் எடுத்துட்டா ரொம்ப பரபரப்பாக இருப்பாப்புல. அந்த நிகழ்ச்சியை செய்கிறதுக்குள்ள இவரை பார்த்தா தான் நமக்கு பயமாக இருக்கும், என்னன்னு சொல்லிட்டு. காலையில் நைட்டு வரையும் வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி, அந்த வேலையோட அப்டேட்டை முடிக்கிற வரையும் ரொம்ப இதாக இருப்பாப்புல. அடுத்ததாக சிறப்புரையாற்ற OMA வஜூதீன் அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுக்குடி யுஏஇ ஜமாத் வெள்ளி விழா கேட்கவே மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு கடந்து ஒரு பிரமிப்பான ஒரு தருணத்தில் நம்ம கொஞ்சம் உட்காந்துருக்கோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜமாத்தார்களையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்வு ஏற்படுமா, நடத்த முடியுமா என்று பல சந்தேகங்கள், பல கூட்டங்களுக்கு இடையில் மூத்த சகோதரர்கள், மூத்த இளைஞர்களாக பேசி அமர்ந்திருக்கும் எம்என் ஆஜா அவர்கள், பஷீர் அவர்கள், மற்ற கௌரவ ஆலோசகர்கள் அவ்வப்போது நான் எந்த நேரத்தில் கால் செய்தாலும், எந்த நேரத்தில் ஆலோசனை கேட்டாலும் எல்லா நிகழ்வுக்கும் அருமையாக விளக்கம் கொடுத்து முன்னெடுத்து இந்த ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்கு உதவியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே அது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோதோ இருக்காங்க, எல்லாருக்கும் வேலைப்பணிகள் இருக்குது, செய்கிறாங்க. இப்போவுமே நிறைய சகோதரர்கள் வேலைப்பணிகளால் வராமல் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம வந்து அழைப்பு கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். அதை வந்து உணர்ந்து நம்மளை வந்து நிறைய சகோதரர்கள் பொருளாதாரம் கொடுக்குறாங்க. ஆனால் சில நிகழ்வுகளுக்கு வராமல் மறைமுகமாக இருக்காங்க.
அதை காலகட்டத்தில் நான் திரும்பி மீண்டும் தெரிவித்துக்கிறேன். எல்லாரும் வந்து எல்லா நிகழ்வும் கலந்துக்குங்க. என்ன செய்கிறாங்க, என்ன அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை பதிய வைங்க. இப்போ இளைஞர்கள் நிறையா வந்திருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ரூம்மேட்டோ மற்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்தந்த காலகட்டத்துங்களில் பொருளாதாரம் இப்போயும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மனம் வந்து இன்ஷா அல்லாஹ் சதக்கா குழுமம்னு ஒன்று இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல வழியில் நம்ம எடுத்து ஜமாத்தை கொண்டு போகிறதுக்கு மேன்மேலும் நான் துவா செய்தவனாக இருக்கேன். அங்கே வந்த அனைவருக்கும் நன்றியையும் இத்தருணத்தில் இந்த விழா எனக்காக கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இதுக்கான வேலை பார்த்துருக்கோம். எல்லாருமே சக நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட 2 மாதம் என்னுடைய சக நிர்வாகிகளுக்கு நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சாவுல் மீது ரஹமத்துல்லா, சிராஜுதீன், வாயித் அலி, குத்துபுதீன் நிறைய சொல்லலாம். மூத்த சகோதரர்கள் சக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி எடுத்துகிட்டு வர முடியுமா என்னன்னு தெரியாது. இதுக்கான பெரிய பொருளாதார பங்களிப்பையும் ஒத்துக்கொண்ட சில மூத்த சகோதரர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதை அவ்வளோதான் மேடையில் பேசினதில்லை. இதுதான் முதல் முறையாக நீண்ட நேரம் பேசுகிறேன். எதுவும் தவறுகள் இருந்தால் பொறுத்துக்குங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒத்துழைப்பு வேணும். இதில் வந்து நம்ம அனைவரும் இப்போ மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் இந்த ஜமாத்தை எடுத்து நடத்தணும்னு அந்த குறிக்கோள் இருக்காங்க. இப்போ நான்லாம் உள்ளே வர்றதுக்கு காரணம்னா நம்ம மூத்த சகோதரர் நிஜாம் அண்ணன் தான். இன்னும் இளமையாகவே இருக்காப்புல. எனக்கு பொறாமையாக தான் இருக்குது அவரை பார்க்கும்போது. நம்ம கிட்டத்தட்ட 6 வருஷம் நான் வந்து யுஏக்கு வந்த பிறகு நானும் பல சமூக சேவைகள்னு இருந்து தான் வந்திருக்கேன். புதக்குடியில் ஊராட்சி மன்றம், பள்ளிவாசல் நிர்வாகம், ஜமாத்தில் சில வேலைகள் இருந்திருக்கேன். அதனோட அடிப்படையில் இங்கே வரும்போது நமது நிஜாம் அண்ணன் எல்லாம் உள்ளே வரணும் அப்படிங்கும் போது நான் விசிட்டில் வந்தபோது அவங்க ரூமில் தான் இருந்தேன். அவங்க தான் அடைக்கலம் கொடுத்தாங்க, இருந்தேன். நிறையா நிகழ்வுகள் வந்து செய்யும் போது பார்க்கும்போது ஒன்றுமே இளைஞராகவே இருந்து செயல்பட்டுட்டு தான் இருக்காப்புல. அவர் வந்து நிர்வாகத்தில் இல்லாட்டி கூட வெளியில் இருந்தாலும் அவருக்கு வந்து இதே எண்ணம் தான். தம்பி பஷீரம்மா கூட சொன்னாப்புல ஒரு நிகழ்வை எடுத்துட்டு தான் தூங்க மாட்டாருன்ட்டு. அது எனக்கு என்னவோ இயற்கையாகவே வந்துடும் போல இருக்குது. அது உண்மையிலே அதான். ஏன்னா அது வந்து இது ஒரு அமானித பொறுப்பு. இது இப்போ நீங்கள் எங்களோட ஒப்படைச்சிருக்கிறது வந்து அமானித பொறுப்பு. அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அவங்களுடைய பொருளாதார பணத்தை கொண்டு வர்றோம், அதை எங்கே சேர்க்கணும், அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். அது நான் யோசிக்கிறது இல்லாமல் நிர்வாகிகளும் என்னோட இருக்கிற நிர்வாகிகளும் நான் தூங்க விட மாட்டேன். அது உண்மையை நான் தெரிவிக்கிறது. அது அந்த அடிப்படையில் நம்ம மூத்த சகோதரர் பஷீர் அண்ணன், ஆஜா அண்ணன், அனுவர்தீன் அவர்களாம் எல்லா நேரமும் நான் கால் செய்து அவங்களோட தொந்தரவு செய்வேன். ஏன்னா ஒரு நிகழ்வை எடுத்து வெற்றி அடைகிறதும் வெற்றி அடையாததும் அல்லாவுடைய இடத்துல இருக்குது. இது வந்து எல்லா நிகழ்வுமே அல்லாஹ் தான் நிகழ்த்தி கொண்டு வரோம். அதை நம்ம செய்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு இப்போ வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நோன்பு இஃப்தார் இருக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. வாய்ப்பு அளித்த விழா குழுவினருக்கு நன்றியை தெரிவித்து நான் அமர்கின்றேன். எங்கள் காலகட்டத்தில் வந்திருக்க நிகழ்ச்சியாக போச்சுன்னா என்னென்ன பண்ணுறது இது அப்படியே அப்படின்ட்டாப்புல. இல்லை நம்ம வந்து நேஷனல் டே நிகழ்ச்சியிலே சேர்த்து செஞ்சுருவோமானா, இல்லை இஃப்தார் நிகழ்ச்சியை சேர்த்து செஞ்சுருவோமான்லாம் ஒரு அறிவு இருந்துச்சு. அதை நம்ம வலியுறுத்தணும். இதில் வந்து இல்லை, இந்த நிகழ்ச்சி வந்து 25 வருடத்துக்கு ஒரு புறம் நடக்கிற நிகழ்ச்சி. இதில் வந்து மெயின் காரணம் நம்ம செயல்பாடுகளுக்கு துணையாக இருந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து எவ்வளோ நம்ம பொருளாதார உதவி பண்ணாங்களோ அவங்கள நினைவு கூறுறதும், அடுத்தது நமக்கு இதுக்காண்டி சப்போர்ட் பண்ண வாலண்டியர்ஸுக்கு நினைவு கூறுறதும், அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க நிகழ்ச்சி. இதை வந்து நம்ம வந்து ஒரு கடந்து ஒரு சிறிய நிகழ்ச்சியை வச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இதை பண்ணணும், அந்த நிகழ்ச்சியை பண்ணோம். இதுக்கு வந்து அவர் முழுக்க சப்போர்ட் கொடுத்து இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்கிறதுக்கு வந்து அவர் வந்து முழுக்க அவர் டீமோடு சேர்ந்து அவர் செயலாளர் தம்பி பஷீர், ரஹமத்துல்லா, மற்ற சாவுல், தம்பி இவர் தாஜுதீன், குத்துபுதீன், அவங்க எல்லாம் ஒரே டீமாக சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நமக்கு வந்து ஆக்கி தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் மண்மேல் நிகழ்ச்சியும் இது மாதிரி அவங்க வந்து எடுத்து நடத்தணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என் முறையை வச்சுக்கிறேன். நன்றி தலைவரா. நிகழ்ச்சி நாட்டு தூங்குங்கன்னு நினைக்கிறேன். மெர்சிடிஸ் கம்பெனியில் வர கம்ப்ளைண்ட் பல கார்லாம் வந்து அண்ணன் சைன் போடாமல் நிற்கிறது. அது இனிமேல் வச்சு கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அண்ணனை சொல்லப்போனால் இப்போ நம்ம ரஹமத்துல்லா அண்ணன் சொன்ன மாதிரி பல திட்டங்களில் அண்ணனும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து செஞ்சுருக்காப்புல. சொல்லப்போனால் நான் வந்து ஜமாத்து வந்து இன்ஸ்பயர் உள்ளே வரதுக்கு காரணமாக அண்ணன் ஒரு ஆள். ஏன்னா அண்ணன் வந்து பெரிய இருக்கிறப்ப தான் நம்ம வெளியிலேருந்து தொடர்பு கொண்டாலும் உள்ளே வந்து நமக்கு ஒரு தொடர்பு வேலைன்னு வரப்போ அண்ணன் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்ததாக அண்ணன் சாவுல் மீது அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையில் இன்னைக்கு வந்து நம்ம 25வது வெள்ளி விழா நிகழ்ச்சியில் நம்ம வந்து பங்கேற்றிருக்கோம். இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு வந்து
இன்னைக்கு வந்து இந்த சிறப்பாக செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட யூனிட்டி தான். இதுக்கு நான் சொல்கிறேன்டா, இந்த நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் யூனிட்டியை வந்து யூனிட்டி ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறையா விஷயத்தில் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த நிகழ்வு தான் நம்மளோட பெரிய ஒரு யூனிட்டி. எப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் அடுத்தடுத்த கட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணி தான் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 37 ஸ்லைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்குறப்ப எனக்கே வந்து அப்படியே கை காலெலாம் அப்படியே கூசிச்சு எனக்கு. ஏன்னா ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம ஊருக்கும் நம்ம ஊர் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுல இதில் சீனியராக 25 வருஷம் இதில் வந்து இதில் உள்ள சீனியர்ஸ்லாம் நான் வந்து பெரிய விஷயம் அதில் பயணித்து இன்றைக்கி வந்து அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இன்னை வரைக்கும் எங்களுக்கு இப்போ எப்படின்னா, நான் வந்து நிறைய விஷயம் சீனியர்ஸ்லாம் பேசிட்டாங்க. அதனால் ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் நான் வரக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்ம ஜமாத்தார்களுக்கும் சொல்கிறதுக்கு இருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம ஜமாத்தில் வந்து இப்போ எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்ல போனால், நான் வந்து இங்கே துபாயில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அடுத்ததாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் ஒன்று நினச்சேன். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு இங்கே துபாயில் வந்து ஒரு சங்கம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஈமான் சங்கம்ட்டு. அதில் வந்து நான் ஒரு வாலண்டியராக போய் நானே போய் சேர்ந்துக்கிட்டேன். ஏன் சேர்ந்துக்கிட்டேன்னா, ஏதாவது செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், அது மத்தியில் ஏதாவது ஒரு வாலண்டியராக சேரணும் அப்படின்னு சேர்த்துக்கிட்டப்ப, அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப காலகட்டமாக நம்ம நிஜாமனை வந்து நமக்கு அதுக்கே அப்போ தான் வருது. நிஜாமனுங்கிற ஒருத்தவங்க தான் இந்த நிர்வாகத்தை அப்படியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் நம்மலாம் உள்ளார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு 2011 இந்த 25 வருஷம் இது நிகழ்வில் நான் ஒரு 13 வருஷம் நான் இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். அல்லாவோட கிருபையில் என்னால் முடிஞ்ச என்ன நான் செய்ய முடியுமோ அதே மாதிரி வரக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து அவங்கள உள்ளார்க்க கொண்டு வந்து, இப்போ தம்பி கூட சொன்னாப்புல, இதே மாதிரி நிறையா இளைஞர்களை கொண்டு வரணும். அவங்கள கொண்டுட்டு வந்துட்டு நம்ம ஒதுங்கவும் கூடாது. கரெக்டாக அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பேக்கில் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து நம்ம சீனியர்ஸு, நம்ம பஷீர்ண்ண, ஆஜார்ண்ண மற்றும் எங்கள் ஆலோசகர்கள்லாம் இன்னை வரைக்கும் இருக்காங்க. அப்போ கூட ஒரு நிகழ்வில் வந்து இந்த மீட்டிங் போடுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினரை அழைப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சப்ஜெக்ட் பேசணும். யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறப்ப, அப்போ நம்ம சகோதரர்கள் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நமக்கு வேற யார் சிறப்பு விருந்தினராக இருக்க முடியும்? நம்ம கூட பயணிச்ச ஒரு கூட்ட குரலுக்கு உடனே வர்ற நம்ம பஷீர்ண்ண, ஆஜார்ண்ண மற்றும் நம்ம ஆலோசகர்கள், இவங்கெல்லாம் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்காங்க. இவங்க இல்லாம நமக்கு வேற யாரும் சிறப்பு விருந்தினராக இருக்க முடியும்? இவங்க தான் நமக்கு சிறப்பு விருந்தினர். இவங்க முன்னிலையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்துல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். அதே மாதிரி நம்ம தலைவர் கூட சொல்லியிருந்தாப்புல, நிகழ்ச்சிக்கு இல்லாமல் இந்த புது நிகழ்ச்சி நம்ம எப்படி பண்ண போறோம்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் இருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருந்தோம். இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, பொருளாதாரம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா பொருளாதாரம் எங்கேயும் வரண்டு தெரியாது. அதை நான் வந்து இருந்து இந்த நிர்வாகத்தில் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா மக்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, நம்மளை நம்பி கொடுப்பாங்க, நீங்கள் செய்யுங்கன்ட்டு. இப்போ இருக்கிற 37 டிஸ்பிளேல கிட்டத்தட்ட பாதி டிஸ்பிளே வந்து நம்ம பண்ணலை. ஏன்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக போயிடும், டைம் அதிகமாகிடும்னு சொல்லிட்டு நம்ம போடலை. ஆனால் அதே பாருங்க, ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி நம்ம ஊருக்கும் நம்ம ஊர் மக்களுக்கும் போய் சேர்த்துருக்கோம். ஆனால் இனி வரக்கூடிய இளைஞர்கள் உள்ளார்க்க வந்து இந்த ஜமாத்தை சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் இந்த ஆலோசகர்கள் எப்போதும் இதோட ஒத்துழைப்போட வரக்கூடிய நிர்வாகத்தை யங்ஸ்டர்ஸ், இது நம்ம பஷீர்னா கூட தெளிவாக சொல்லியிருந்தாப்புல ஒரு விஷயத்துல. இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மெயின் ரீசனே, நம்ம வந்து இப்போ எங்களுக்கு தெரியாது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் இருந்தா, என்ன நடந்துச்சு, நிர்வாகம் எப்படி அமைச்சிச்சின்னு, அதெல்லாம் வந்து அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க நமக்கு.
இப்ப வரக்கூடிய இளைஞர்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது முக்கிய நோக்கமா இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல இதை டிஜிட்டலைஸ் பண்ணி நம்ம யூடியூப்ஸ்ல எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். வரக்கூடிய இளைஞர்கள் யூஏஇ ஜமாத்னா என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட செயல் திட்டங்கள் என்ன, எப்படி அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல அந்த டிஜிட்டல்ல எடுத்து பார்ப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு வாய்ப்பு கொடுத்த ஜமாத்தார்களுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் புதுமனை பள்ளிவாசலின் தலைவர் முத்தவல்லி STA ஜியாவுதீன் பேசுகிறேன். அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு நமது யுஏஇ ஜமாத்தின் வெள்ளி விழா ஆண்டு நிகழ்வு நடைபெற இருப்பதாக அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த ஜமாத் யுஏஇ ஜமாத்தின் வெள்ளி விழா காணும் அனைத்து ஜமாத்தாளர்களுக்கும் முதற்கண் சலாத்தனையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது யுஏஇ ஜமாத் அவர்கள் நிறைய செஞ்சிருக்காங்க முதற்படிக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுமனை பள்ளிவாசலுக்கு போஸ்ட் ஆஃபீஸு அவங்க தான் செஞ்சு கொடுத்து கடைசி வரை நல்ல விதமாக இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கு. முதற்படி போஸ்ட் ஆஃபீஸு நல்ல பெரிய கட்டணம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய புதுமனை பள்ளிவாசலின் பழைய தோட்டத்துக்கு ஏற்கனவே உள்ள இத்தனை வருஷத்துக்கு முந்தி உள்ள நிறைய சேவைகள் செஞ்சுருக்காங்க. பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க, மராமத்து நிறைய அடிச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நிறைய வேலைகள் புதுமனை பள்ளிவாசல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவர்களின் பணி மேலும் மேலும் சிறக்க அடுத்த பொண்ணு விழா ஆண்டு கொண்டாட எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு நான் துவா செஞ்சு இந்த உரையை இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட இருக்கும் பதக்குடி ஜமாத்திற்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதக்குடி ஜமாத்து நமதற்காக சிறந்த நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஜமாத்துடைய அவருடைய நற்பணிகள் மென்மேலும் தொடர எல்லாம் உள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பதக்குடி யுஏஇ ஜமாத் 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த யுஏஇ ஜமாத்தில் நானும் ஒரு அங்கத்தினாக இருந்ததுக்கு பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலப்பள்ளி வாசத்தின் நிர்வாகத்தின் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஏற்று அதற்கு பெயிண்ட் அடிக்க கொடுத்ததற்கும் பதக்குடி எஜுகேஷன் அகாடமி துவங்குவதற்கு உறுதுணையாகவும் தங்களது பங்களிப்பின் தந்த யுஏஇ ஜமாத்துக்கு இந்த நல்ல தருணத்தில் என்னை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெள்ளி விழா கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் பல சாதனைகளை வெற்றியாக எல்லாம் வல்ல இறைவனை துவா செய்து என் உரையை முடிக்கிறேன். இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சி சிறப்பாக அமைய ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதுக்குடி யுஏஇ ஜமாத் சார்பாக கடந்த 25 ஆண்டுகளாக மக்கள் பணிகளை ஆற்றி வருவதை நாங்கள் அறிவோம். அவர்களுக்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் புதுக்குடியினர் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாங்கள் பல்வேறு உதவிகளை கேட்கும் போதெல்லாம் எந்த ஒரு வகையிலும் முகம் சுளிக்காமல் தமுகவிற்கு பல்வேறு உதவிகளை செய்தார்கள். மேலும் குறிப்பிட்டு சில விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதக்குடியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆம்புலன்ஸ் ஊர்தி பல்வேறு கட்டத்தில் சில சிரமங்களை சந்திக்கும் பொழுது இந்த சகோதரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் நாங்கள் கேட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நாங்கள் குறிப்பிட்டு மருத்துவ உதவிகளை கேட்கும் பொழுது அப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறது. இங்கு உள்ள புதுக்குடி அனைத்து சகோதரர்களும் அந்த விஷயத்தை அறிவார்கள். மேலும் இவருடைய பணிகள் தொடர அனைத்து அந்த யுஏஇ ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் அந்த நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். மற்றும் இந்த ஒரு பெரும் காலகட்டத்தில் அவர்களுடைய வெளிநாட்டில் வேலை செய்தாலும் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒரு சிரமம் பார்க்காமல் நீங்கள் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் ஒரு வாழ்த்துக்களாக சொல்கிறோம். உங்களுக்காக இந்த தமிழ்நாடு முஸ்லிம் பொதுக்குழு சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பணிகள் மேலும் மேலும் தொடர எல்லாம் உள்ள
அல்லாஹ்விடத்திலும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறைவனிடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.